ஸ்கூல் போயிட்டு வர பிள்ளைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்காக இதை ஒரு முறை செஞ்சு கொடுங்க. அடிக்கடி வேணும்னு கேட்பாங்க. அதுக்கு சர்க்கரைவள்ளி கிழங்க மேல் தோல் நீக்கி சின்ன சின்னதாக கட் பண்ணி 10லேருந்து 12 நிமிஷம் ஆவியில் வேக விட்டு எடுத்து ஆற வச்சுக்கோங்க. பீட்ரூட் துருவல் ஒரு 1½ கப் எடுத்துக்கோங்க. வானலில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணி பொடியாக நறுக்கின இஞ்சி பூண்டு 1 டீஸ்பூனு, 1/2 கப் அளவுக்கு வெங்காயம், 1/4 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி போட்டு நல்லா வதக்கி விட்டு கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், ட்ரை மேங்கோ பவுட்ரு, சாட் மசாலாவும் 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி, தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேங்க. கூடவே போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ துருவின பீட்ரூட்டையும் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் பீட்ரூட்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஆற வச்ச சர்க்கரைவள்ளி கிழங்க நல்லா மசிச்சு விட்டுட்டு ஆற வச்ச பீட்ரூட்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு பிரெட் க்ரம்ஸ் ஒரு 1/4 கப்பும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணியில் கலந்து வச்சுக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு பிரெட் க்ரம்ஸும் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பீட்ரூட்டு சர்க்கரைவள்ளி கிழங்கு கலவையை வடை மாதிரி தட்டி கார்ன்ஃப்ளவர்லேயும் பிரெட் க்ரம்ஸ்லையும் கோட் பண்ணி எடுத்து ஷாலோ ஃப்ரை, நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா பீட்ரூட் கட்லெட் சூப்பராக ரெடி ஆகிடுங்க. செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.